ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎம்எஸ் குரூப் 4 எக்ஸாமுக்குன்னு ஒரு 10 நாள் தான் இருக்குது. ரொம்ப எல்லா தேர்வும் படிச்சுட்டுப்பீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அது இல்லாமல் மரப்பிள்ளைகள் கண்டிப்பாக கொஸ்டின் நிறைய வரும். ஏன்னா ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தமிழில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் நம்ம நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வாங்கி படிப்போம். ஆனால் ஸ்கூல் புக்கில் 8th புக்கில் பழைய ஓல்டு புக்கில் 8th புக்கில் ஃபஸ்ட் டைமில் லாஸ்ட்டில் இருக்குது. இதை மீறி வேறு கொஸ்டின் வெளியே கண்டிப்பாக வராது. நான் இதுலேயே உள்டாவாக கேட்பாங்க. அதனால் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்கூல் புக் எடுத்து அதை பாருங்கள். ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரபு சொற்கள். ஓகேங்களா? மரபு சொற்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விலங்குகளின் இளமை பெயர்கள். ஓகேங்களா? விலங்குகளின் இளமை பெயர்கள் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விலங்குகளின் இளமை பெயர்கள்: அணிற்பிள்ளை, யானைக்கன்று, நாய்க்குட்டி, கழுதைக்குட்டி, கீரிப்பிள்ளை, மான்கன்று, பூனைக்குட்டி, பன்றிக்குட்டி, சிங்கக்குருளை, எருமைக்கன்று, ஆட்டுக்குட்டி, எலிக்குட்டி, புலிப்பரல், குதிரைக்குட்டி, குதிரைக்குட்டி, குரங்குக்குட்டி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். பாருங்கள், சிங்கக்குருளை கேட்டிருக்காங்க, புலிப்பரல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்த தமிழ் எலிஜிபிள் பேப்பரில் குதிரைக்குட்டி, குரங்குக்குட்டியெல்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடும். தெளிவாக பாருங்கள், ஏன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது விலங்குகளின் வழியிடங்கள்: ஆட்டுப்பட்டி, கோழிப்பண்ணை, யானைக்கூடம், குதிரை கொட்டல், மாட்டுத்தொழுவம், வாத்துப்பண்ணை. ஓகேங்களா? முக்கியம் யானைக்கூடம், வாத்துப்பண்ணை. பண்ணை, கோழி பண்ணை இருக்கும், வாத்து பண்ணை இருக்காது. ஓகேங்களா? அதை நல்லா தெரிஞ்சுக்க. கோழி பண்ணை, வாத்து பண்ணை தெரிஞ்சுக்கோங்க. மாட்டு தொழுவம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட்டி முக்கியம். குதிரை கொட்டல் இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க. வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நண்பர்களே. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது விலங்குகள் பறவை இனங்கள் ஒளிமரபு. விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு: ஆந்தை அலரும். இது ரிப்பீட்டடாக கேட்டது, அதனால் தெளிவாக பாருங்கள். ஆந்தை அலரும், குதிரை கனைக்கும், நரி ஒளியிடும், கழுதை கத்தும், குயில் கூவும், புலி உரும்பும், காக்கை கரையும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், கிளி கொஞ்சும் பேசும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். ஓகேங்களா? மேலே என்ன சொன்னாங்க? விலங்குகளின் இளமை பெயர்கள் யானை கன்று. ஓகேங்களா? அப்புறம் வழியிடங்கள் யானை கூட்டம். இதில் யானை பிளிரும். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. கம்பேர் பண்ணுங்கள். முக்கியமாக கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அடுத்தது இது பார்த்துட்டோமா? அதுக்கு அடுத்தது தாவர உறுப்பு பெயர்கள்: ஈச்ச ஓலை, தாழை மடல், பனை ஓலை, சோளத்தட்டை, தென்னை ஓலை, பல இலை, மாவிலை, மூங்கில் இலை, வாழை. ரொம்ப முக்கிய நண்பர்கள், இதெல்லாம் தெளிவாக படிங்க. வேப்பத்தலை, கழுமுக கூந்தல், நெற்றல். ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். தாவர உறுப்பு பெயர்கள் கண்டிப்பாக இந்த டைம் கேட்டால் கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் கேட்கவே இல்லை. இதில் கேட்டால் கூட குரூப் 4 கேட்டால் கூட நம்ம எழுதிடலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, காய்களின் இளநிலை பார்க்க போகிறோம். அவரை பிஞ்சு, மாவடு, முருங்கை பிஞ்சு, தென்னங்குரும்பை, வாழைக்காய்ச்சல், வெள்ளரி பிஞ்சு. ஓகேங்களா? இது 10th புக்கில் கூட ஒரு தேவனாய் டாபிக் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கூட கேட்டுருவாங்க. காய்கள் பற்றி இன்னொரு பற்றி பார்த்துக்கலாமா? என்னென்னா, அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, வாழைக்காய்ச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம்: ஆலங்காடு, சவுக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, கம்பங்கொல்லை, சோளங்கொல்லை, தேயிலை தோட்டம், பனந்தோப்பு, பலாத்தோப்பு, பூந்தோட்டம். பனந்தோப்பு, பலாத்தோப்பு, பூந்தோட்டம். ரொம்ப முக்கிய நண்பர்களே, நல்லா தெளிவாக பாருங்கள். பனந்தோப்பு, பலாத்தோப்பு, பூந்தோட்டம். அடுத்தது பொருள்களின் தொகுப்பு: ஆட்டு மந்தை, கற்குவில். ரொம்ப முக்கியம். இது ஆட்டு மந்தை, கற்குவில், சாவிக்கொத்து, திராட்சை குவியல், வேலைக்காடு, பசுநிறை, மாட்டு மந்தை, யானை கூட்டம், வைக்கோற் போர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, பொருளுக்கேற்ற வினைமரபு: சோறு ஒன்று. இது ரொம்ப ரிப்பீட்டட். எல்லா எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக கேட்குறது. இது இந்த மாதிரி ஒரு மரபில் இல்லாமல் எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப முக்கியமானது. இது மற்றது கூட ஒவ்வொன்றும் அப்பப்போ கேட்பாங்க. ஆனால் இது எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நல்லா தெளிவாக பாருங்கள். சோறு உண்ணு, நீர்க்குடி, பால் பருகு, பழம் தின்னு, பாட்டு பாடு, கவிதை ஏற்று, கோலமிடு, தயிர் கடை,
விளக்கை ஏற்று தீ மூட்டு படம் வரை கூரை வெய். இன்னொரு டைம் பார்க்கலாம். சோறு உண்ணு, நீர் குடி, பால் பருகு, பழம் தின்னு, பாட்டு பாடு, கவிதை ஏற்று, கோலம் இடு, தயிர் கடை, விளக்கை ஏற்று, தீ மூட்டு, பாடம் வரை, கூரை வை. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இது வந்து ரிப்பீட்டடாக கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்கூல் புக்கு 8th புக்கு ஓல்டு புக்கு எடுத்து கண்டிப்பாக பார்த்துட்டு நண்பர்களே, ரொம்ப 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 முக்கியம். இது யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லாஸ்ட்டில் எக்ஸாம் எழுத போகும்போது கூட இதை பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் மாட்டும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் படிங்க. பாய் நண்பர்களே, உங்கள் தமிழ்.